வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல். வரகி அன்னையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். நாளைக்கு ஜூலை மாசம் 19ஆம் தேதி ஆடி மாசத்தோட முதல் வெள்ளிக்கிழமை. ரொம்ப ரொம்ப அற்புதமான நாள்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட அதிசக்தி வாய்ந்த நாள்ல 3 கிராம்ப வச்சு செய்ய வேண்டிய ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரத்தை பத்தி தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த பரிகாரத்தை நான் சொல்ற முறைப்படி நாளைக்கு நீங்க செய்யும் போது நிச்சயமா அல்ல குறையாத செல்வம் உங்க வீட்டுல சேர்ந்துகிட்டே இருக்கும். கோடீஸ்வர யோகம் உங்களை தேடி வரும்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பரிகாரம் தான் இது. இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். நாளைக்கு ஆடி மாசத்தோட முதல் வெள்ளிக்கிழமை. ஆடி மாசத்துல வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னே சொல்லலாம். அதுலயும் ஆடி மாசத்துல வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் இன்னமுமே சக்தி வாய்ந்ததா இருக்கு. விசேஷமான பலன்களை அள்ளி தரக்கூடிய நாளா இந்த நாள் நமக்கு அமைஞ்சிருக்கு. நாளைக்கு பாத்தீங்கன்னா ஆடி மாசத்தோட முதல் வெள்ளிக்கிழமையில பிரதோஷமும் நமக்கு சேர்ந்து வருது. இது கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம். ரொம்ப ரொம்ப அற்புதமான அமைப்பு இது. இப்படிப்பட்ட நாள்ல பணத்தை வசியம் செய்யறதுக்கு நாம செய்ய வேண்டிய அந்த பரிகாரம் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த வீடியோல பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு ஈர்ப்பு விதி பயிற்சியை பத்தி தான் நாம தெரிஞ்சுக்க போறோம். ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். நாளைய நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை நீங்க உங்க வீட்டுல இருந்து மட்டும்தான் செய்யணும். மத்தபடி வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே இந்த பரிகாரத்துக்கு நமக்கு கிடையாது. இப்ப இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா 3 கிராம்பு நமக்கு தேவைப்படும். இந்த கிராம்புக்கு தடைகளை நீக்கக்கூடிய சக்தி அதிகம். அதே மாதிரி எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாத்தையும் அப்படியே நமக்கு நேர்மறை ஆற்றலா மாத்தக்கூடிய சக்தியும் இந்த கிராம்புக்கு அதிகம். அதனாலதான் பணவரவு அதிகரிக்கிறதுக்கு, நமக்கு இருக்கக்கூடிய பண தடைகள் விலகிறதுக்கு இந்த கிராம்பை பயன்படுத்தி இந்த பரிகாரத்தை நம்ம செய்ய போறோம். 3 கிராம்பும் மொட்டுக்கள் உடையாத நல்ல நிலையில இருக்கக்கூடிய கிராம்பா பார்த்து எடுத்துக்கோங்க. உங்க வீட்டுல சமையலுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கிராம்பையே இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க. புதுசா கிராம்பு வாங்கணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. அடுத்ததா நமக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை சர்க்கரை நமக்கு தேவைப்படும். வெள்ளை சர்க்கரை என்கிட்ட கிடையாது, வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு கேட்டீங்கன்னா தேன் கூட இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த வெள்ளை சர்க்கரையையும் கிராம்பையும் நீங்க நல்லா பவுடர் பண்ணி இந்த பரிகாரத்துக்கு எடுத்துக்கோங்க. 3 கிராம்பு 1 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை சர்க்கரைய நீங்க பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நீங்க தேன் பயன்படுத்துறீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு தேன் நமக்கு தேவைப்படும். இந்த 3 கிராம்பை மட்டும் நீங்க பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள். இப்ப இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம்னு பாத்தீங்கன்னா பணவரவு அதிகரிக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே செய்யலாம். இன்னைக்கு எல்லாருக்குமே ஏதோ ஒரு பண கஷ்டம் இருக்கு. ஒரு சிலருக்கு கடன் பிரச்சனை கழுத்தை நெரிக்கக்கூடிய வகையில இருக்கு. இன்னும் ஒரு சிலருக்கு கொடுத்த பணம் திரும்பி வரமாட்டேங்குது. இன்னும் ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா வீண் விரைய செலவுகள் அதிகமாவே இருக்கும். அதாவது பணம் வந்த உடனேயே காலியாயிரும். இன்னும் ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா திடீர்னு ஏதாவது ஒரு அவசர செலவு வந்துகிட்டே இருக்கும். சமாளிக்கவே முடியாத சூழ்நிலையா இருக்கும். என்னடா இது, வாழ்க்கை பூரா இப்படியே ஒரே பண கஷ்டமா இருக்கே அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பணத்தினால வாழ்க்கைய வெறுத்து போய் இருக்கிறவங்க நிறைய பேரு. இப்படி உங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனை உடனடியா சரியாகிறதுக்கு நாளைய நாள்ல இப்ப நான் சொல்ல போற பரிகாரத்தை நீங்க தாராளமா செய்யலாம். அதே மாதிரி உங்களுக்கு வேலையில சம்பள உயர்வு எதிர்பார்க்கிறீங்கன்னாலும் அதுக்காக இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். தொழில்ல வியாபாரத்துல லாபம் பல மடங்கு அதிகரிக்கிறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். பணத்தை சேர்த்து வைக்கணுங்கிற குறிக்கோளுக்காகவும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். ஆக மொத்தம் பணவரவு அதிகரிக்கிறதுக்கும் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாகிறதுக்கும் பணத்தை சேர்த்து வைக்கிறதுக்காகவும் இப்படி எல்லாருமே இந்த பரிகாரத்தை செய்யலாம். நாளைக்கு எந்த நேரத்துல இந்த பரிகாரத்தை செய்யலாம்னு பாத்தீங்கன்னா
நாளைக்கு வரக்கூடிய சுக்கிரஹோரை நேரத்துல இந்த பரிகாரத்தை நீங்க செய்யும் போது அற்புதமான மாற்றங்கள் நிச்சயமா ஏற்படும். நாளைக்கு காலையில 6 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் நமக்கு சுக்கிரஹோரை நேரம் இருக்கு. மத்தியானம் 1 மணியிலிருந்து 2 மணி வரைக்கும் நமக்கு சுக்கிரஹோரை நேரம் இருக்கு. நாளைக்கு நைட்டு 8 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் நமக்கு சுக்கிரஹோரை நேரம் இருக்கு. இப்ப நான் சொன்ன 3 டைம்ல எந்த டைம் வேணாலும் நீங்க ஃபாலோ பண்ணலாம். நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். இப்போ நாம கைகளை தேய்ச்சு கழுவ வேண்டிய பரிகாரத்தை பத்தி தான் பார்க்க போறோம். அது என்ன, எப்ப பாரு கைகளை தேய்ச்சு கழுவ வேண்டிய பரிகாரம்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம கைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம கை ராசியான கையா இருந்தா தான் நம்ம கையில 4 காசு சேர ஆரம்பிக்கும், நம்மள தேடி பணமும் வர ஆரம்பிக்கும். இவங்க கையே ரொம்ப ராசியான கைப்பா, இவங்க கிட்ட இருந்து எதை வாங்கினாலும் அது பல மடங்கு பெருகுது அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா அவங்க கையை ராசியான கையா இருக்குன்னு மத்தவங்க ஏதாவது முக்கியமான வேலைக்கு போகும்போது அவங்க கையால 1 ரூபாயாவது கொடுப்பாங்க. இத நிறைய இடங்கள்ல நீங்க பாத்திருப்பீங்க. இப்படி உங்க கையும் ராசியான கையா மாத்துறதுக்காக தான் இந்த கைகளை தேய்ச்சி கழுவ வேண்டிய பரிகாரம். இன்னும் ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா இவன் கை ரொம்ப ஓட்ட கையா இருக்கு, இவன் கையில பணம் தங்கவே தங்காதுன்னு சொல்லுவாங்க. இப்படி கையையும் பணத்தையும் வச்சு நிறைய விதமான பேச்சுக்கள் நீங்க பார்த்திருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. இது மட்டும் இல்லாம பஞ்சபூத தத்துவங்களும் நம்ம உடம்புல அடங்கி இருக்கு. நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய பஞ்சபூத தத்துவங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி நம்ம கைகள்ல இருக்கு. அடுத்ததா நம்ம உடம்புல 7 சக்கரங்கள் இருக்கு. இந்த 7 சக்கரங்களும் நம்ம கைகள்ல இருக்கு. இப்போ நம்ம கைகளை வச்சு இந்த பரிகாரங்களை செய்யும் போது நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய பஞ்சபூத தத்துவத்தையும் நாம சமன்படுத்தலாம். அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய 7 சக்கரங்களையும் நாம சீரா இயங்க வைக்கலாம். நம்ம உடம்புல பஞ்சபூத தத்துவம் சமநிலையில இருந்து இந்த 7 சக்கரங்களும் சீரா இயங்க ஆரம்பிச்சுச்சுனாவே நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. அது நோய்களா இருக்கலாம், பண கஷ்டமா இருக்கலாம், கணவன் மனைவி ஒற்றுமையா இருக்கலாம், இன்னும் சொல்ல போனா மனசு சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுமே சரியாகும். நம்ம வாழ்க்கை கரெக்டான பாதையில போய்கிட்டு இருக்கோம். அந்த வகையில நம்ம கைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அத ராசியான கையா வச்சுக்க வேண்டிய கடமையும் நம்ம எல்லாருக்குமே இருக்கு. அதனாலதான் வாரத்துல ஒரு நாளாவது கட்டாயமா நம்ம சேனல்ல இந்த கைகளை தேய்ச்சி கழுவக்கூடிய பரிகாரங்களை பத்தி நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி, இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க வீட்டுல கிச்சன் சிங்க் கிட்ட நின்னுகிட்டு இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இப்படி நிக்கிறதுக்கு அந்த இடத்துல கரெக்டான இட வசதி இல்லைன்னு நினைக்கிறவங்க உங்க வீட்டுல ஹால்ல உட்கார்ந்துக்கோங்க. நீங்க கை கழுவக்கூடிய தண்ணீர் கீழே விழற மாதிரி ஏதாவது ஒரு பக்கெட்டையோ டப்பையோ, அப்படி இல்லைன்னா கிண்ணம், தட்டு, இந்த மாதிரி எதை வேணாலும் நீங்க வச்சுக்கோங்க. தேவையான பொருட்களை உங்க பக்கத்துல எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ உங்க கைகள்ல 3 கிராம்பு, சர்க்கரை, இது ரெண்டையும் சேர்த்து நாம பவுடர் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த பவுடரை எடுத்து உங்க 2 உள்ளங்கையிலையும் நல்லா தேய்ங்க. உங்களோட விரல்ல, விரல் இடுக்குல, உள்ளங்கைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இடத்துல, இப்படி எல்லா இடத்துலயுமே கிராம்பையும் சர்க்கரையையும் தேய்ங்க. இப்படி சர்க்கரையையும் கிராம்பையும் உங்க கையில வச்சு நீங்க தேய்க்கும் போது உங்களை தேடி பணம் வர்ற மாதிரி நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. 4 திசைகளில் இருந்தும் 24 மணி நேரமும் நான் பணத்தை ஈர்க்கிறேன்னு சொல்லிக்கிட்டே இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. அதாவது உங்க கைகளை நீங்க தேய்ச்சுக்கோங்க. 1 நிமிஷம் வரைக்கும் உங்க கைகளை தேய்ச்சு கழுவுங்க. இப்படி தேய்க்கும் போது இப்ப நான் சொன்ன அஃபர்மேஷன்ஸை நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச வேற எந்த அஃபர்மேஷன் வேணாலும் நீங்க சொல்லலாம். இதுக்கப்புறமா உங்க கைய தண்ணீரால வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க கிச்சன் சிங்க் கிட்ட இருந்து இந்த பரிகாரத்தை செய்யறீங்கன்னா அந்த தண்ணி அப்படியே கிச்சன் சிங்க்ல போயிடும். சப்போஸ் நீங்க உங்க வீட்டுல ஹால்ல உட்கார்ந்துகிட்டு இந்த பரிகாரத்தை செய்யறீங்கன்னா நீங்க கை கழுவினதுக்கு அப்புறமா அந்த தண்ணீரை எடுத்துக்கொண்டு போய் ஏதாவது ஒரு செடிக்கோ மரத்துக்கோ ஊத்தி விட்டுருங்க. இப்போ நீங்க தேன் யூஸ் பண்ணி இந்த பரிகாரத்தை செய்யறீங்கன்னா கிராம்பை மட்டும் பவுடர் பண்ணிருப்பீங்க. அந்த கிராம்பு பொடியோட இந்த 1 ஸ்பூன் தேனை சேர்த்து இப்ப நான் சொன்ன மாதிரி அஃபர்மேஷன்ஸ சொல்லிக்கிட்டு 1 நிமிஷத்துக்கு உங்க கையை நீங்க தேய்ச்சி கழுவுங்க. இப்ப சப்போஸ் உங்க கணவருக்கு வருமானம் அதிகரிக்கிறதுக்காக இந்த பரிகாரத்தை நீங்க செய்யறீங்கன்னா உங்க மனசுக்குள்ள உங்க கணவரை நினைச்சுக்கிட்டே இப்ப நான் சொன்ன அஃபர்மேஷன்ஸ சொல்லிட்டு உங்க கைகளை நீங்க தேய்ச்சி கழுவுங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம்.
கைகளை தேய்ச்சி கழுவினதுக்கு அப்புறமா தண்ணீர்ல வாஷ் பண்ணிட்டு உங்க கையை நீங்க கட்டாயமா துடைக்க கூடாது. நீங்க ஃபேன் காத்துல கூட உங்க கையை காய வைக்கலாம். ஆனா எக்காரணத்தை கொண்டும் உங்க டிரெஸ்லயோ அப்படி இல்லைன்னா டவல்லையோ உங்க கையில இருக்கக்கூடிய ஈரத்தை நீங்க தொடச்சு எடுக்க கூடாது. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். எல்லாருமே செய்யக்கூடிய வகையில ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எந்த அளவுக்கு நம்பிக்கையோட செய்யறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கூடிய சீக்கிரத்திலேயே கிடைக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.